தெகிவலை மத்துகம பகுதியில் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வந்தி என்கின்ற பெண் அகப்படவில்லை. பாட்டியார் கூட இடம் மாற்றலாகி வேறொரு இடத்துக்கு சென்றிருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் வந்திருக்கு. துப்பாக்கி தாரியை கிரஷ் என்கின்ற ஒரு கேப்ஷனோட பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏஐ மூலமாக ஒளிபரப்பு செய்த ஒரு காணொளி என்று அண்மையில் வெளியாகியிருந்தது. மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு கோரல் மீண்டும் அதனை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். ஜாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபருடைய மகன் ஒரு வாகனத்தை ஓட்டி சென்று விபத்துக்குள்ளாய். தாயார் அதாவது மருதலிங்க பிரதமனுடைய மனைவியார் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அரச வாகனத்தை பயன்படுத்தல, எங்களுடைய தனிப்பட்ட வாகனத்தில் தான் பயன்படுத்தி இருந்தார். உள்ளூராட்சி தேர்தலில் 9 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓரணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக ஜொகானி அவர்கள் பிரித்தானியாவில் நடந்த நிகழ்வொன்றில் அவருடைய தந்தையான ஜெனரல் பிரசன்ன டி சில்வாவை போற்றி பாடியிருக்கின்றார். அதில் பயங்கரவாதத்தை ஒழித்தவர் எனது வீரன் இவர் என்கின்ற ஜெஃப்னாப்டியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த புதுக்கடை படுகொலை சம்பவம் நடந்த பிறகே நிறைய விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தன. அதில் குறிப்பாக இந்த செவ்வந்தி என்கின்ற பெண் தொடர்பான தேடுதல் நடவடிக்கை தொடர்பாக பேசப்பட்டது. அந்த வகையில் போலீசார் தெகிவலை மத்துகம பகுதியில் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வந்தி என்கின்ற பெண் அகப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் அவருடைய பாட்டியார் தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்றிருந்தது. ஆனால் இப்போ பாட்டியார் கூட இடம் மாற்றலாகி வேறொரு இடத்துக்கு சென்றிருக்கின்றார் என்கின்ற தகவல்கள் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த புதுக்கடை படுகொலை சம்பவம் தொடர்பாக பல விடயங்கள் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன. அதில் இப்போ அப்டேட்டில் முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தியுடைய தேடுதல். இவர் வெளிநாடுகளில் இருப்பார், இந்தியாவுக்கு சென்றிருப்பார் என்று பல செய்திகள் கூட சொல்லப்பட்டன. இருந்தாலும் கூட அவை அனைத்துமே போலியானவை. அவர் இலங்கையில் தான் இருக்கின்றார் என்கிற செய்திகளும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பலவராக வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக இளம் யுவதிகள் சமூக வலைத்தளங்களில் இந்த பிடிபட்ட சந்தேக நபரை, அதாவது துப்பாக்கி தாரியை கிரஷ் என்கின்ற ஒரு கேப்ஷனோட பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த இளம் யுவதிகள்கிட்ட இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான சரியான புரிதல் இல்லை என்று போலீசார் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இது தொடர்பாக விளக்கம் கூறி, அது மட்டும் இல்லாமல் இப்படியான தகவல்களை அவர்களை பகிர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது மட்டுமில்லாமல் அவரை கிரஷ் என்று பதிவு செய்வதன் மூலமாக ஒரு தவறான ஒரு முன்மாதிரியை அவர்கள் எடுக்கின்றார்கள் என்றும் சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏஐ மூலமாக ஒளிபரப்பு செய்த ஒரு காணொளி என்று அண்மையில் வெளியாகியிருந்தது. அதாவது இந்த குறிப்பிட்ட நபர் போலீசாரோட நல்ல முறையில் நட்பு முறையில் உறவாடுவது போன்ற ஒரு காணொளி வெளியாகிருந்தது. அந்த இவற்றை புகைப்படத்தை பயன்படுத்தி அவர் நட்பு முறையில் உறவாடி கொண்டிருக்கின்றார் என்கின்ற ஏஐ காணொளி வெளியாகிருந்தது. அதுவும் நீதிமன்றத்தில் பேசப்பட்டது. அதுவும் ஒரு போலியான காணொளி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படியான காணொலிகளை உருவாக்குவர் கூட இனி வருங்காலங்களில் கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு கோரல் மீண்டும் அதனை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். போலீஸ் தரப்பில் இருந்து என்ன விடயம் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த புதுக்கடை நீதிமன்ற பிரச்சனைக்கு பிறகு இந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான விமர்சனங்கள் பலராலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்தன. அதில் குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் இதை அதிகமாக முன்வைத்திருந்தார். அண்மையில் கூட நடந்த ஒரு பொது நிகழ்வில் பேசுகின்ற பொழுது முன்னே அரசாங்கங்களில் கட்டிட திறப்பு விழாக்கள், அடிக்கல் நாட்டு விழாக்கள் போன்ற செய்திகள் தான் நாளிதழில் வரும். ஆனால் இப்போதைய அரசாங்கம் என்ன விடயத்தை கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளிதழ்களில் என்ன நியூஸை நாங்கள் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் போன்ற விடயங்களை தான் நாங்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசாங்கம் செய்கிற வேலை என்று பார்த்தீங்கன்னா, முன்னே அரசாங்கம் மீது விமர்சனம் செய்கிறார், அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வருங்காலங்களில் நானும் கைது செய்யப்படலாம், அதுவும் ஆச்சரியப்படுறதுக்குரிய விடயம் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைச்சதால் பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச, சார ஆரிவசம் போன்றவர்கள் தான். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக, அதாவது இந்த மீண்டும் இந்த பாதுகாப்பு பரிசீலனை செய்யப்படலாம் தொடர்பாக இவர்கள் தரப்பிலேருந்து என்ன விடயம் பெறப்போகுது, அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகுதுன்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள், இந்த புதுக்கடை சம்பவம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபருடைய மகன் ஒரு வாகனத்தை ஓட்டி சென்று விபத்துக்குள்ளாகியிருந்தார். அந்த வாகனம் தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்திருந்தன.
அதாவது அவர் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டிச் சென்றிருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் வாகனத்தை ஓட்டிச் சென்றது வந்து ஒரு அரச வாகனம் என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவருடைய தாயார், அதாவது வந்து மருதலிங்க பிரதமனுடைய மனைவியார் வந்து இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே எனது மகன் இந்து கல்லூரியை படிக்கிற மகன், அதாவது வந்து அவர் வந்து இந்த பழைய மாணவர்கள் ஒரு ஒன்று கூடல் சம்பந்தமாகத்தான் போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அரச வாகனத்தை பயன்படுத்தல, எங்களுடைய தனிப்பட்ட வாகனத்தில் தான் பயன்படுத்தி இருந்தார். அவர் அந்த வாகனத்தை மது போதையில் செலுத்தவில்லை. ஸ்டியரிங்கில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் வாகனத்தை திருப்ப முடியாமல் தான் அவர் ஒரு சுவரோட மோதி அந்த வாகனத்தை அந்த விபத்தை ஏற்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இறைவன் அருளால் இருவரும், அவருடைய நண்பரும் அவரும் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது, அந்த தாயார் பேசுகின்ற பொழுது, ஊடகங்கள் உடனுக்குடன் செய்தியை வழங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக காழ்ப்புணர்ச்சிகளாலும் முன்விரோதங்களாலும் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. சில சரியான ஊடகங்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதாக அமைந்திருந்தது. அந்த ஊடகங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தன் போஸ்டில் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக பல விடயங்கள், அதாவது வந்து இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கு பதிலளிக்குமாறு இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகன் மதுபோதையில் செல்லவில்லை என்பதை போலீசாரும் வைத்தியசாலையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான ஒரு விடயமாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூராட்சி தேர்தலில் 9 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளப் போவதான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று அண்மையில் நடந்திருக்கின்றது. அதில் வந்து டெலோ கட்சி, புலட் கட்சி, பசுமை இயக்கம், அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக முன்னாள் போராளி கட்சி என்ற 9 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளப் போயிடும் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அண்மையில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பாதையில் ஒன்றிணையணும் என்ற பல விடயங்கள் கூறப்பட்டாலும் கூட, ஆனால் இப்போ கூட இந்த தேர்தல் இவர்கள் பயணிக்கின்ற பொழுது பிரிஞ்சு தான் பயணித்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களாவது 9 கட்சிகள் ஒன்று கூடி என்ன விடயம் வரப்போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது? ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள்ளேயும் பல முரண்பாடுகள் இருக்கின்றன. இவர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 5 கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி, கடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி, சரவணபவன், தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழரசு கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓர் அணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் கணிக்கின்றோம். ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம். அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள, தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களுடைய உரிமைகளை புறந்தள்ளி வெறுமனே நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள். தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்ளையோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பிரித்தக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணி திரள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது 9 தரப்புகள், ஏற்கனவே இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்த EPRLF, டெலோ, புலோட், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகளும் அதனுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக தமிழரசு கூட்டணி ஆகியவை ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். இதனுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம்.
முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பது மாத்திரமல்லாமல் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய பிரதேச சபை ரீதியாகவும் நாங்கள் வேட்பாளர் தெரிவு குழுக்களை நியமிப்பதாக இதில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கின வகையில் அந்த தெரிவுக்குழுக்கள் இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களை தமிழ் மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் இயன்றவரை நாங்கள் ஒற்றுமையாக பிரயாணிப்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். நமக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒற்றுமை முயற்சிக்கு வந்து இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இது தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொடுத்து அவர்களது எதிர்காலம் என்பது சரியான முறையில் திட்டமிடப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், ஒரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுகிற ஒரு தேர்தலாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக போராடி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஏற்ற வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த ஒரு ஒற்றுமை கூட்டணியை முன்னெடுத்து செல்கின்றோம். ஏனையோரும் இதில் இணைய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே தமிழரசு கட்சியுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அவர்கள் திட்டவட்டமான பதில்கள் சில சமயம் அவர்கள் இன்னும் இதுவரை திட்டவட்டமான பதில்கள் சொல்லவில்லை. அவர்கள் தமது கட்சியில் அவர்கள் பேசி ஒரு முடிவுகளை சொல்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் முன்வைக்கணும் என்று பார்த்தீங்கன்னா பிரபல சிங்கள பாடகர் ஜொகானி தொடர்பாக. பிரபல சிங்கள பாடகர் ஜொகானி அவர்கள் பிரித்தானியாவில் நடந்த நிகழ்வொன்றில் அவருடைய தந்தையான ஜெனரல் பிரசன்ன டி சில்வாவை வந்து போற்றி பாடியிருக்கின்றார். அதில் பயங்கரவாதத்தை ஒழித்தவர், எனது வீரன் இவர் என்கின்ற பல வசனங்கள் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கின்றன. இதன் மூலமாக இந்த பாடலை, அதாவது வந்து இந்த பாடலை பாடிய ஜொகானிக்கு எதிராக பல தமிழ் அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை முன்வைத்திருக்கின்றன. இவர் இப்படி பாடியதற்கு எதிராக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவருடைய தந்தையார் வந்து 55வது படைப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்திருக்கலாம். இந்த 55வது படைப்பிரிவு வந்து தமிழ் மக்கள் பல அழிவுகளை சந்தித்ததற்கு காரணமாக அமைந்தது என்று ஐநா தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஆகவே இந்த புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த ஜொகானிக்கு எதிராக, இந்த பாடகி ஜொகானிக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களையும் முன்வைத்திருப்பது ஒரு பெரிய பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஜொகானி சவேந்திர சில்வா கோட்டபாய ராஜபக்ச அவர்களோடு நட்புறவோடு இருக்கிறார் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் இதில் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் வந்து புலம்பெயர் தேசத்திலேயும் சரி ஈழத்திலேயும் சரி ஒரு பெரிய பேசுபொருளான விடயமாகவே அமைந்திருக்கின்றது. இப்படியாக தென்னிலங்கை பரப்பிலையும் வடகிழக்கு பரப்பிலையும் பல செய்திகள் வெளியான வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்து உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜெஃப்னா அப்படியே சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.